இயேசுவே உந்தன் வார்த்தை எனக்கு வாழ்வு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில சகோதரர் ஒருவர் எனக்கு நல்ல ஒரு தமிழ் வைத்தியரை அறிமுகம் செய்தார். கடந்த 2 மாதமாக எனக்கு சுகையினம், அதிகமாக இருமல், காய்ச்சல் கூட இல்லைன்னா சளி தொல்லையினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இரவெல்லாம் இருமி எனக்கு தூங்கவே முடியல. ப்ரேயர் பண்ணிட்டு முடியாத பட்சத்தில் இங்கிலீஷ் மெடிசன் சொல்லி அதுவும் பார்த்தேன். சில பக்குவங்களை சொன்னாங்க, அதையெல்லாம் நான் செய்தேன். அப்படி செய்து எனக்கு அந்த சளி இருமலால் ரொம்ப கஷ்டம்தான் தொடர்ந்ததே ஒழிய அது எனக்கு சுகமாக மாறலை. இப்படி இருக்கும்போது அதை இருமை கொண்டு கஷ்டத்தோடு தான் அவரை பார்க்க போனேன். பிரதர் செல்வின் திசைநிலையில் அவங்க எனக்கு சொன்னாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இப்போ நீங்கள் பிந்தி உங்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, நீங்கள் ஒன்றும் தாமதம் பண்ணாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் வைத்தியரை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டானிக் கொடுப்பாரு. நான் போனேன், அந்த டானிக் வாங்கினேன். முதல் நாள் யூஸ் பண்ணும்போதே முதல் இரவு என்ன சொல்லக்கூடிய அந்த மருந்து உபயோகிச்ச அந்த டானிக் உபயோகிச்ச முதல் நைட்டிலேயே நல்ல ஒரு தூங்க முடிஞ்சது. எனக்கு பகல்ல இருமல் குறைவாக இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கிறதாக நான் உணர்ந்து இந்த வைத்தியரை அறிமுகப்படுத்தின சகோதரருக்கு காலையில் ஃபோன் பண்ணி அவர்களுக்கு ஒரு நன்றி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஆண்டவர் தான் அவங்கள சுகமாக்கினார்னு நீங்கள் நம்புங்க. அந்த டானிக் சுகமாக வச்சது அந்த வைத்தியத்தை போனதுனால அப்படின்னு சொல்லி குழம்பிடாதீங்க அப்படின்னார். நல்ல ஒரு சகோதரர், ஒரு பதட்டத்தோடு அதை சொன்னார். ஆனால் நான் அப்படி இல்லை. பிரியமானவர்களை, எந்த வைத்தியத்தில் போனாலும் எந்த மருந்துகளை நாம் சாப்பிட்டாலும் அந்த வைத்தியரும் அந்த மருந்துகளும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய தெய்வம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்து நமக்கு தந்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அவைகளால் நமக்கு சுகம் உண்டான உடனேயே நாம் தெய்வத்தை மறந்து போவதற்கு அங்கு இடமே இல்லை. இதை வைத்து நல்ல ஒரு தேவ செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:11. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, பூமியிலே அநேக கர்த்தாக்களும் அநேக ஆண்டவன்மார்களும் இருக்கவே இருக்கிறார்கள். பூமியில ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு, எங்க கடவுள் தான், உங்க கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில பல கர்த்தாக்களும் தேவர்களும் இந்த பூமியில இருப்பதாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம். இந்த கர்த்தர் யார்? இந்த கர்த்தர் மெய்யான தெய்வம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இவையெல்லாம் நம்ம வேதத்தில் தேடி வாசிக்கலாம். மற்றபடி பிரியமானவர்கள், கர்த்தாக்கள் என்று சொல்லக்கூடிய, தேவர்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை குறித்தும் தேவர்களை குறித்தும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசித்தால் அது நமக்கு நன்கு விளங்கும். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அந்த கர்த்தாக்களுக்கும் அந்த தேவர்களுக்கும் இந்த பூமியில் உள்ள ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் வல்லமை இருக்கிறதா என்று சொன்னால் வல்லமையும் இருக்கிறது. இப்படி தெய்வங்கள் என்று சொல்லி இந்த உலகத்துல அநேக தெய்வங்கள், கர்த்தாக்கள், ஆண்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கும் பொழுது எந்த தெய்வம் உண்மையான தெய்வம் என்று நாம் காண்பது, அறிந்து கொண்டு அவரை அடைந்து கொள்வது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிறப்பின் முக்கியத்துவமா இருக்கிறது. இங்கே வாசிக்கலாம். சங்கீதம்
96வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சகல ஜனங்களுடைய தெய்வங்களும் விக்கிரகங்கள் தானே. விக்கிரகங்கள் தானே. சகல ஜனங்கள் என்று ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான தெய்வத்தினுடைய ஜனத்தை ஜனம் என்று சொல்லியிருக்கிறது பரிசுத்த வேதாகம். சகல ஜனங்களுடைய தெய்வங்களும் என்ன போட்டிருக்குது? விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். கர்த்தர் தான் வானங்களை உண்டாக்கினவர். பிரியமானவர்களே, மற்ற ஜனங்களை குறித்தும் ஒரு குறிப்பிடப்பட்ட ஜனத்தை குறித்தும் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. அந்த குறிப்பிடப்பட்ட ஜனத்தை பரிசுத்த வேதாகத்தில் வெளிப்படுத்துகிற அந்த தெய்வம் தன் ஜனம் என்று சொல்லிக் கொள்கிறார். மற்ற ஜனங்களை அவர் தன் ஜனம் என்று சொல்லாமல் அந்த ஜனங்களுடைய வழிபாடு முறைமைகள், அவருடைய தெய்வங்கள் இவைகளை குறித்து விவரித்து பரிசுத்த வேதாகமத்தில் அவர் கூறுகிறதை பரிசுத்த வேதாகமத்தை படித்தால் தான் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்தை படிக்காமல் அப்படி அதை அறியக்கூடாமல் இருப்போமானால் நிச்சயமாகவே நான் சொல்லுகிற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் காண முடியாது. சகல ஜனங்களுடைய தெய்வங்களும் விக்கிரகங்கள் தானே அப்படின்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அது கிறிஸ்தவர்களை உள்ளடக்கித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்தவர்கள் தேவனுடையவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். தேவன் கிறிஸ்தவர்களை தன்னுடையவர் ஜனங்கள் என்று சொல்லுகிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தை கொண்டுதான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களை உண்மையான தெய்வம் தன்னுடைய ஜனம் என்று சொல்லவில்லை என்று நம்ம வேதத்திலே எடுத்து காட்ட முடியும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ஜனங்களா? தேவனுடைய ஜனங்கள் என்று சொன்னால் யார்? வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற எந்த ஜனத்தில் ஆயினும் கர்த்தருக்கு பயந்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், அவர் ஒழுங்குகளை கை கொள்ளுகிறவர்கள், அவருடைய நீதி நேர்மைகளை கை கொள்ளுகிறவர்கள் எவராயிருந்தாலும் சரி, அவர்களே தெய்வத்திற்கு உகந்தவர்கள் அப்படி என்று வேதம் சொல்கிறது. அப்ப இவர்கள் யார்? எந்த ஜனத்தில் ஆயினும் கடவுளுக்கு பயந்திருந்து அப்படி நீதிகளை செய்கிறவர் எவர்களோ அவர்கள்தான் உண்மையான தெய்வத்தின் ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, கடவுள் என்று சொல்லுகிற ஒருவர் இருக்கிறார், உண்மையான தெய்வம். அவர் இந்த வானத்தை பூமி நீரூற்றுகளை உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர், அந்த தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லி கண்டுகொள்ளாத கிறிஸ்தவர்கள் ஏராளம். அதனால பிரியமாக வாசித்தோம், ஒரு விக்கிரகத்தை செய்தால் போதும், ஒரு சொருவம் இருந்தால் போதும், ஒரு சிலை இருந்தால் போதும். திரும்ப அதை வாசிக்கலாம். சங்கீதம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. போட்டிருக்கு. வானங்களை உண்டாக்கினவர். கர்த்தர் என்று தனிமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரோ என்றால் அந்த விக்கிரகம் அல்ல, அந்த சிலைகள் அல்ல, அந்த சொருவம் அல்ல. கர்த்தரோ என்றால் வானங்களை உண்டாக்கினவர். சங்கீதம் 95:6 இதை வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று இதை எழுதின தாவீது நம்மை அழைக்கிறார். நம்மை உண்டாக்கினவர் யார்? வானத்தையும் பூமியும் சர்வசேனையையும் சமுத்திரத்தின் நீரூற்றுகளையும் இந்த இயற்கை அனைத்தையும் படைத்தவர் யார்? அவர் ஒரு தெய்வம். படைக்காத தேவர்கள், படைக்காத கர்த்தாக்கள், படைக்காத ஆண்டவன்மார்கள் இந்த பூமியிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. இந்த வானத்தையும் பூமியும் நீரூற்றில் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு ஒருவர் உண்டு, அவரை பணிந்து குனிந்து ஆராதனை செய்ய வாருங்கள் என்று அழைக்கிறார் தாவீது. இந்த தெய்வத்தை குறித்து வாசிப்போமானால் பிரதானமாக அவர் நமக்கு 10 கற்பனைகள் என்ற கற்பனைகளை எழுதி கொடுத்தார். ஒன்று, முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? பூமியிலே அநேக தேவர்கள், கர்த்தாக்கள், ஆண்டவன்மார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் மெய்யான தேவன் முதலாவது கற்பனையாக அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தன்னை அவர் விவரமாக சொல்லுகிறார். இரண்டாவது கற்பனையாக நாம் எடுத்துக்கொள்வோமானால், வானத்திலும் பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் இவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருவத்தை ஆயிலும் ஒரு விக்கிரகத்தை ஆயிலும் மனுஷ சாயலாக எந்த உருவமாகிலும்
மிருக ஜீவன்களிலும் பறவைகளிலும் அந்த தண்ணீரின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு மச்சத்தின் உருவத்திலும் எந்த ஒரு உருவத்தையும் நீங்கள் செய்யாதிருங்கள். என் சாயலுக்கு ஒப்பாக அவளை உண்டாக்காதிருங்கள், உண்டாக்க வேண்டாம். முதல்ல அவர் சொல்றது உண்டாக்காதே, இரண்டாவது சொல்றார் நமஸ்கரியாதே, மூன்றாவது சொல்கிறார் அதற்கு சேவை செய்யாது. என்னுடைய சாயலை நீங்கள் யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? நான் படைத்திருக்கிற அழகானவைகள், நான் படைத்திருக்கிற அருமையானவைகள், நான் படைத்திருக்கிற பயங்கரமானவைகள் எடுத்துக்கொள்ளலாம். நெருப்பு, நீர், காற்று, சொல்லிக்கொண்டே போகலாம். ஐம்பூதங்கள் இவைகளெல்லாம் நான் உண்டாக்கி இருக்கிற போது அவைகள் என்னாலே உண்டாயிருக்கிற போது நீங்கள் அவைகளுக்கு ஒப்பாக என்னுடைய சாயலை நீங்கள் ஒப்பிடலாமா? ஒப்பிடாதிருங்கள். மனித உருவம், மனுஷ உருவம், மிருக ஜீவங்கள், பறவைகள், எந்த ஒரு உருவத்திற்கும் என்னுடைய சாயலை ஒப்பிடாதிருங்கள். பிரியமானவர்கள், தேவன் அவைகளை உண்டாக்கினார். நெருப்பு என்று சொல்லுகிற மாத்திரத்தில் சூரியன் நினைத்து பார்த்தால் அது எத்தனை பிரகாசமாயிருக்கிறது, அது எத்தனை மகிமையாயிருக்கிறது. அதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள். அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அந்த சூரியனை படைத்தவருக்கு ஒப்பாக, அந்த சூரியனுக்கு படைத்தவருக்கு ஒப்பாக அந்த சூரியனை ஒரு தெய்வமாக உருவாக்கி அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்து வணங்குதல் தவறானது, அது தேவனுக்கு விரோதமானது என்று தேவன் சொல்லுகிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை உண்டாக்கின தேவன், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்கவே வேண்டாம். நான் படைத்திருக்கிறவர்கள் ஒன்றே ஆயிலும் நீங்கள் வல்லமை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி அது எனக்கு ஒப்பாக தெய்வமாக மாற்றி விடாதீர்கள் என்று அவர் தெளிவாய் சொல்கிறார். மூன்றாவதாக, என்னுடைய பெயரை, என்னுடைய நாமத்தை வீணிலே நீங்கள் வழங்காதிருக்க வேண்டும். நீங்கள் வீணிலே வழங்காதிருங்கள், அவர் தெளிவாய் சொல்கிறார். நான்காவதாக, எல்லா மனிதருக்கும் ஒரே ஒரு நியதி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓய்வு நாளை ஒரே ஒரு நாள் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அதில் நீங்கள் தவறாதிருங்கள் என்று சொல்ல. இப்பொழுது பிரியமானவர்களே, இந்த 4 பிரமாணம் தெய்வத்தை நாம் அன்பு செய்வதற்காக கொடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். மீதமுள்ள 6 பிரமாணங்கள் நாம் நம்மை அன்பு செய்வோம், நம்மை அன்பு செய்கிறது போல பிறரை அன்பு செய்யத்தக்கதாக 6 பிரமாணங்களும், தேவனை அன்பு செய்து அந்த அன்பின் நிமித்தமாக நம்மை நாம் அன்பு செய்து அந்த அன்பின் நிமித்தமாக நாம் பிறரை அன்பு செய்யத்தக்கதாக 6 பிரமாணங்கள். முதல் பிரமாணம், நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாயை தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொன்னதாக நாம் இதில் தொடர்ந்து வாசிக்க முடியும். கொலை செய்யாதிருப்பாய, களவு செய்யாதிருப்பாய, உபச்சாரம் செய்யாதிருப்பாய, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள வேலைக்காரனையோ வேலைக்காரியையோ மிருக ஜீவன்களையோ பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக என்ற பிரமாணங்களை நாம் உண்மையான தெய்வம் கொடுத்ததாக நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்கள், இந்த பிரமாணங்களில் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் நாம் குற்றவாளிகளாகி விடுவோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த ஒன்றிலே தவறினால் அதைத்தான் யார் பிடிச்சுக்கிட்டா அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கிற அநேக கர்த்தாக்களும் அநேக ஆண்டவன்மார்கள் இருக்கிறார்களே, அவர்களை போன்றவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அவள் என்ன செய்கிறாள்? ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி அல்லவா? ஏதாயிலும் ஒரு பிரமாணத்தில் மனிதர்களை விழச் செய்ய வேண்டும், தவறிழைக்கக்கூடிய விதமாக நடத்திவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு முயற்சித்து அப்படி செய்து விடுகிறார்கள். அதுல விசேஷமான ஒரு பிரமாணம் இப்ப நம்ம வாசித்தோம். சகல ஜனங்களுடைய தெய்வங்களும் விக்கிரகங்கள் தானே. தேவனுடைய சாயலை யாருக்காக ஒப்பிட்டு ஒரு படத்தையாலும் சொருபத்தையாலும் வைத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்தவர்களாகவும் குற்றவாளிகளாகவும் மாறிவிடுகிறோம். நானும் சிலை வணக்கம் செய்தவன், சொருப ஆராதனை செய்தவன், படங்களை ஆராதித்தவன், சத்தியத்தை அறியும் பொழுது உண்மையான தெய்வத்தை அறிந்து தெய்வத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஜனங்களோடு என்னை நான் ஒப்புக் கொடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டபடினால் இப்படி நான் இதை குறித்து பேச முடியுது. பிரியமானவர்களே, இந்த உண்மையான தெய்வத்தை குறித்து நாம் யோசிக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது, சகோதரர் பதறிப்பை சொன்னாரே, அதுக்கு அங்கு இடமில்லாதபடி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வகை மரங்கள் ஆனாலும், எந்த வகை செடிகள் ஆனாலும், எந்த வகை மூலிகைகள் ஆனாலும் உண்மையான தெய்வமாகிய அந்த கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
வானத்தையும் பூமியையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. சகலவற்றையும் உண்டாக்கி ஆண்டு வழிநடத்துகிற ஆகாய மண்டலத்தையும் அதில் உள்ள யாவையும் ஆராய முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த கர்த்தர் அவளை பராமரித்து பாதுகாத்து வருகிறார் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். எங்கே வாசிக்கலாம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்க இருக்கிறோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும். கொஞ்சம் நிறுத்தி வாசிக்கலாம். இந்த உலகத்துல சத்தியத்தை அநியாயத்தினால அடக்க பார்க்கறாங்க, உண்மைய அநியாயத்தினால மறைக்க பார்க்கறாங்க. வேதம் சொல்லுது சத்தியத்தை அநியாயத்தினால, சத்தியத்துக்கு ஆப்போசிட் அநியாயம், நீதி அநீதி. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்தி. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி ஒரு பக்தி என்று சொல்லி நாம் கடவுளுக்கு செலுத்துகிற ஒரு மரியாதை என்று நாம் சொல்லுவோமானால் அது அவசியமல்லாத, அவசியமற்ற அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு நாம் வந்துடணும். அது கடவுள் விரும்புகிறாரா அல்லது விரும்பவில்லையா? அது அவசியம் தானா, அது அவசியம் இல்லையா? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்குறாங்க. அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து எவ்விதமாய் வெளிப்பட போகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்தை வாசித்தால் கண்டுபிடிக்கலாம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, இன்றைக்குள்ள என்றைக்கும் இருக்கக்கூடிய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. கொஞ்சம் நிறுத்திக்குவோம். தெய்வத்தினுடைய வல்லமை எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய கர்த்தருடைய நித்திய வல்லமை, தெய்வத்தினுடைய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாய் விளங்குகிறது. இந்த மருந்துகள், இந்த மாத்திரைகள் எங்கிருந்து வந்தது? எல்லாம் இந்த மரம் செடி கொடிகள் இருந்து தான் வந்தது. பூக்கள், பழங்கள், காய்கள், விதைகள், வேர்கள், இவைகளிலிருந்து தான் இந்த மருந்துகள், மாத்திரைகள் எல்லாம் வந்திருக்கிறது. நீங்கள் அதை விசாரித்து கேளுங்கள், அதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எல்லாம் இவையிலிருந்து வந்திருக்கிறது. இவைகளை கொண்டுதான் செய்திருக்கிறார்கள். தமிழ் வைத்தியம் என்று சொல்லும்போது அந்த வேர்கள், அந்த பழங்கள், இதுல இருந்து இந்த கசாயம் வெடிக்கிறது, இதுல இருந்து இந்த எண்ணெய் வெடிக்கிறது, இப்படி எல்லாம் செய்துதான் அந்த மருந்துகளை தயாரிக்கிறார்கள்.